சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் நாம் ஏற்கனவே தியானித்துக் கொண்டிருக்கிறபடி ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த வசனத்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வாக்குத்தத்தம் யோவேல் 2:24 சொல்லப்பட்ட வார்த்தை. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இங்கே சாலமோன் மூலமா இந்த நீதிமொழிகளில அங்க முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். அப்ப இங்க அந்த வாக்குத்தத்த வசனத்தை அந்த யோவேல் மூலமாக சொல்வதற்கு முன்பாகவே சாலமோன் மூலமாக வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல வாஞ்சியா இருக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ? அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்பொழுது. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கும். திராட்சரசம் என்பது இருதயத்தில் உண்டாகிற மகிழ்ச்சியை குறிக்கும். எண்ணெய் என்பது நமக்கு முகக்கலை உண்டாக்குகிற அபிஷேகத்தை குறிக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப உன் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இங்க சொல்லுகிறார், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 8வது மாதத்துல கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை நிரப்பினார்? நிறைய வார்த்தைகள், நிறைய வசனங்கள், நிறைய பிரசங்கங்கள். எத்தனை பேருக்கு நிரம்பினீங்க? அல்லேலூயா. ஆமென். அதே போல நல்ல திராட்சரசம் இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு களிகூர்தல் எத்தனை பேருக்கு வந்துச்சு? நல்ல சந்தோஷமான நாட்களை கர்த்தர் தந்தார். எத்தனை பேருக்கு முகக்களை வந்துச்சு? ஒரு பெரிய அபிஷேகம் புது எண்ணெயினால எத்தனை பேர் நிரப்பப்பட்டீங்க? நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு நிரம்பி வழிய பண்ணினார், இன்னும் புரண்டோட பண்ணுகிறார். இது இந்த மாதத்துக்கானது மாத்திரமல்ல, இனி கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கர்த்தர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். இனி வழிந்தோட பண்ணிக்கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி நீங்க ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நீதிமொழிகளிலும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் மூலமா சொல்லி இருக்கிறார், ஞானி மூலமாக அவர் சொல்லி இருக்கிறார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அந்த வசனம் பாத்தீங்கன்னா அப்பொழுது அப்படின்னு துவங்குது. அப்படித்தானே? உங்க பைபிள் அப்படி இருக்கா? அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? முந்தின வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது. அப்பொழுது எப்போ இந்த களஞ்சியங்கள் நிரம்பும்? எப்போ திராட்சரசம் புரண்டோடும்? அப்படின்னா இங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். ஆண்டவரை ஹானர் பண்ணும் போது நம்முடைய தேவன் கனத்துக்குரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மகிமை நிறைந்தவர். அல்லேலூயா. அவருக்கு நிகரானது இந்த பூமியில எதுவுமே இல்லை. அவர் மகா பெரியவர், மகாதேவன், மகாராஜன். அல்லேலூயா. ஆமென். சம்பூர்ணமானவர், சாவாமை உள்ளவர், ஏக சக்கராதிபதி. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய தேவனை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை என்ன பண்ணணுமா? கனம் பண்ணும் பொழுது, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நமக்கு ஆண்டவர் அந்த களஞ்சியங்களை நிரப்புகிறார். நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசங்களை வழிந்தோட பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை கனம் பண்றது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை கனம் பண்ணுவதுல நம்ம குறைந்து போக கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். ஒன்று நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நிதானமா வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும். ஆண்டவர் சொல்லுகிறார், கணம் கணம் ஸ்தோத்திரம் எல்லாம் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தரை கணம் பண்ணணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறார், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். என்னை, அப்போ கர்த்தரை யாரெல்லாம் கணம் பண்றாங்களோ அவங்கள அவர் கணம் பண்ணுவார். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு வருவதற்கு, ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் வருவதற்கு நாம் கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கணம் பண்ணுகிறார். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். அப்படின்னா இன்னைக்கு எல்லா மனுஷருக்கும் நான் கொஞ்சம் பேர் வாங்கின மனுஷனா இருக்கணும், நான் கொஞ்சம் பெரியவனா இருக்கணும், இந்த உலகத்துல என் பேர் சொல்லப்படணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அப்படித்தானே? எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கணும், நான் கணம் பெற்றவனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு முதலாவது நாம் கர்த்தரை கணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதத்தான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிமையும் கனமும். அப்போ கனப்படுத்தப்படுவதற்கு அல்லது நாம் தேவனை கனப்படுத்துவதற்கு முதலாவது அவர் சமூகத்துக்கு நாம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுனே போய் சர்ச்சில் என்ன கண்ட அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு மகிமையும் கனமும் எங்க தான் இருக்குது? ஆமென், சர்ச்சில் தான் இருக்கு. ஐஸ்வர்யமும் கனமும் எங்க இருக்கு? சர்ச்சில் தான் இருக்கு. மகிழ்ச்சியும் வல்லமையும் எங்க இருக்கு? சர்ச்சில் தான் இருக்கு, தேவ சமூகத்துல தான் இருக்கு. இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு மட்டும் ஒரு மனுஷன் விலகி போனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயாது கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க அழகா சொல்லார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் அவர் சமூகத்தில் இருக்குது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆகவே அடுத்த வசனம், ஜனங்களின் வம்சங்களே. பாத்தீங்க, இப்ப அடுத்த சொன்னாரு, அவர் சமூகத்துல தான் கனம் இருக்கு, அந்த கனம் அவர் தான் கொடுக்கணும். அதனால ஜனங்களின் வம்சங்களே, நீ கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை கனப்படுத்துங்க. நீங்க அவரை, எல்லாவற்றிலும் நம்ம யாரை கனப்படுத்தணும்? அவரை கனப்படுத்தணும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே. பாருங்க, கர்த்தருக்கே. என்னைக்கு சொல்லியிருக்கிறேன், நல்ல பிளாக்கா, நல்ல பெருசா, கருப்பா, நல்ல டார்க்கா எழுதியிருந்தா நீங்க அதை ரொம்ப கவனிக்கணும், நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன். உங்க பைபிள் அப்படி இருக்கா? அந்த கர்த்தருக்கே அப்படின்னா அவருக்கு மட்டும்தான். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஆமென். கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும், அது நடத்தணும், இது நடத்தணும், அப்படி இப்படி நடத்தணும். இதுல எல்லாம் அவருக்கு மட்டும்தான் மகிமை, எந்த மனுஷனுக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அடுத்த வசனம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தி. நல்லா கவனிங்க. அப்போ அவருடைய நாமத்துக்குரிய மகிமை. இவர் சாதாரண தேவன் அல்ல, இவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன், இவர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரிசுத்தர், இந்த நாமம் அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப நம்முடைய தேவனை நம்ம விவரித்து சொல்லவே முடியாது, மகத்துவமானவர். அல்லேலூயா. இந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல, ஏதோ ஒன்றை போல அல்ல. அதனால அந்த நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசே கிட்ட நெருங்கி வருகிற போது சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழட்டி போடு.
கலற்றி போடு. அப்ப நம்ம இருக்கிற ஆலயம் மகிமையான ஆலயம், நம்ம இருக்கிற சமூகம் அது ஒரு பயபக்திக்குரிய ஸ்தலம். அதனாலதான் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், நடுங்குங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்துக்குரிய பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். நாம் இருக்கிறது தேவ சமூகம், நாம் இருக்கிறது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய வாசஸ்தலம். இயேசுன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவர் இல்லைங்க. அவர் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுலாம் போக மாட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு பக்கம் இரக்கமுள்ள தேவன், இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிற்க தகுந்தவன் யார்? அவருக்கு அறிவை போதித்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது சொல்றார், எங்கள் தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. அதனால அவருக்கு கட்டுகிற ஆலயம் பெரியதா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த உணர்வோடு தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் என்பது அவருடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமா இருக்குது. நித்திய அலங்காரம். ஆமென். பரிசுத்த அலங்காரம் தான் ஆலயத்தினுடைய மேன்மை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம நிற்கிற இடத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து ஒரு பயபக்தி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப கவனமா இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஆலயத்துல நம்ம கூடி வர்றோம், இது ஒரு சாதாரண கட்டடமா நினைச்சிடக்கூடாது. இது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அல்ல, இது தேவ சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எழுந்தருளி உலாவுகிற இடம். 7 பொன் குத்து விளக்கின் நடுவில் உலாவின கர்த்தர் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? உலாவிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த இடத்துல அவர் உலாவிக்கிட்டே இருக்கிறார். இங்க வந்து ஒரு ஒழுங்கினமா இருக்க முடியாது. இங்க வந்து பக்கத்துல நான் வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க வந்து நான் வேற ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் இருக்கிற இடம் அது பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்துக்கு உரிய அந்த மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை ஆராதிக்க நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாக்கியம். ஆனா அதுக்கு ஏற்ற இருதயத்துல அந்த ஹானர் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தரை கனம் பண்ணுவதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அழகா சொல்லிட்டாரு. என்ன கனம் பண்ணனா நான் கனம் பண்ணுவேன், என்ன அசட்டை பண்ணனா அவர்கள் கனஈனப்படுவார்கள். ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த ஏலி குடும்பத்துக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏலி என்பவன் ஆசாரியன். அப்படின்னா அவனும் அவனுடைய தலைமுறைகளும் நித்திய காலங்களா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். நீங்க கவனிச்சு கேட்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சரி, ஏலி என்கிற ஆசாரியன், அவன் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அவனும் அவன் தலைமுறைகளும் அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர்
அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த முதல் பகுதியில ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கார். வாசிங்க திரும்ப. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய். அப்போ ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த ஏலியின் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீயும் உன் குடும்பத்தாரும் நீங்கள் எந்நாளும் என் சந்நிதியிலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை வெற்றி ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருந்தும் அடுத்தால சொல்றாரு, அது நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்லி இருந்தேன், ஆனாலும் இனி அது எனக்கு அதை நான் இனிமே நிறைவேற்ற போறது இல்ல. அதை நான் இனிமே நிறைவேற்ற போறது இல்ல. ஹலோ, நீங்க கவனிக்கணும். நிறைய வாக்குத்தத்தங்கள் நல்லா பெற்றுக்கொண்டோம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் எனக்கு இருக்கு. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை எனக்கு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றிடுவாரு. எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு பல காரியங்களை நீங்க சொல்லலாம். பட் sometimes நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. why lord? ஏன் அப்படிங்க அப்படி சொல்லி இருந்தீங்களே, ஏன் இப்ப அது எங்களுக்கு நிறைவேறாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, என்ன கணம் பண்ணும் போது நான் கணம் பண்ணுவேன். நீ என்ன கணம் பண்ணாம நீ அசட்ட பண்ணுனா அது எனக்கு தூரமா இருக்கும். கைகளை வெற்றி ஆமென் சொல்லுங்க. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால எல்லாம் போயிட முடியாது. கானான் தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்தார். ஒருத்தரை கூட எகிப்தில விட்டுட்டு வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் அங்கே யோசுவாவும் காலேபும் 20 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகளும் தவிர அங்கிருந்து புறப்பட்ட யாரும் போக முடியல. ஆனா வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு. ஏன் பிரவேசிக்க முடியல அப்படின்னா, அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே பிரவேசிக்க முடியவில்லை. சம்டைம்ஸ் நம்ம வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் எல்லாம் உற்சாகம் இருக்கும். எல்லாம் உற்சாகம் இருக்கும். டைரிலாம் எழுதி வச்சுக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், கர்த்தர் நடத்துவார். பட் நீங்களும் நானும் அதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். கைகளை வெற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இல்லன்னா ஆண்டவர் நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் அது இனி எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களைத்தான் நான் கனம் பண்ண முடியும். என்ன கனம் பண்ணா, என்ன கனஈனம் அசட்ட பண்ணுகிறவர்களை நான் கனஈனம் பண்ணுவேன். ஆமென். ஏலி குடும்பத்துக்கு, ஆசாரிய குடும்பத்துக்கு இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு பயம் வரணும். ஆண்டவரே, ஒருபோல நான் அபாத்திரமா நடந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என் குறைவுகளை மன்னிங்கப்பா, எனக்கு இந்த ஆசாரிய ஊழியத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. என் தலைமுறைகளும் கர்த்தருடைய சபையில பணிவிட செய்யணும். அப்படியே வருக வரைக்கும் நாங்க ஊழியம் செய்யணும்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் இத ஆண்டவர் அப்படி சொன்னாரு? ஏன் என்ன நீ கணம் பண்ணலன்னு அவர் சொன்னாரு? நீ என்ன கணம் பண்ணாததுனாலதான் அந்த வாக்கு தத்தத்தை இனிமே நான் நிறைவேற்ற போவது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா முந்தின வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கலாம். அந்த ஃபுல்ல வசனமே வாசிங்க. 2:29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். நம்பர் 1, காணிக்கையை நீங்கள் உதைத்து போட்டீர்கள். நம்பர் 1. பிரதானமானவைகளை கொண்டு, என்னைக்குமே காணிக்கைகளில் பிரதானமானவைகளை எங்க கொண்டு வரணும்? ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களை கொழுக்க பண்ணினீங்க. 2 விஷயம். என் காணிக்கை விஷயங்கள், என்னுடைய காரியம். காணிக்கை அல்ல விஷயம், பணம் இல்ல விஷயம்.
அத நம்ம யாருக்கு செலுத்துகிறோம் அதுதான் முக்கியம். நிறைய ஐஸ்வர்யவான்கள் வந்து காணிக்க போட்டாங்க. அந்த காணிக்கையெல்லாம் கொடுத்து கர்த்தர் சொல்லல. அவர்கள் தங்களுடையதிலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவையோ தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த 2 காசையும் கொண்டு வந்து போட்டா. ஆமென் சொல்லுங்க. அப்படியானா காணிக்கை எவ்வளவு செலுத்துகிறோம் என்பதல்ல முக்கியம், அந்த காணிக்கை நாம் யாருக்கு செலுத்துகிறோம், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நான் பண விஷயத்தை பத்தி நான் அதிகமா பேசுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். பட் நீங்க அதுல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அதை உதைக்கிறீர்கள். எனக்கு அந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப 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 பயமா இருக்கு. கர்த்தருடைய காணிக்கை என்ன பண்ணிட்டீங்க? உதைப்பானேன். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. ஏன் காணிக்க, ஆனா நீ அதை என்ன செய்ற? அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் ஏன் சபைக்குன்னு சொன்ன காணிக்கையெல்லாம் உன் கையில கொடுத்தா நீ அதை என்ன பண்ற? நீ உன் இஷ்டத்துக்கு செலவழிச்சு நீ உன்னை கொழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணும் போது அது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு தான் என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்க பண்ணும்படிக்கு அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. நீ என்னை பார்க்கிலும், ஐயோ, ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன விட உன் பிள்ளையில மதிக்கிற. ஆண்டவர் பாருங்க, அவங்க சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும். அப்போ முதலிடம் எனக்கு இல்ல. நீ என்ன மதிக்கல. நீ என்ன விட நீ யார மதிக்கிற? உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற, உன் குடும்பத்தை நீ மதிக்கிற. ஹலோ, நீங்க கர்த்தரை மதிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை முதல்ல மதிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை முதல்ல மதிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? நீ என்ன விட நீ வேற காரியத்துக்கு நீ முதலிடம் கொடுக்கிற. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீ எனக்கு கொடுக்கல, நீ முதலிடம் எனக்கு கொடுக்கல. ஆண்டவர் அந்த இடத்துல நீ என்ன விடன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க, என்னை பார்க்கிலும். ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். உன்னை எனக்குன்னு தெரிந்து கொண்டேனே, உன்னை என் ரத்தத்தை கரைய செலுத்தி உன்னை மீட்டு கொண்டேனே, நீ என்னுடையவன் எனக்கென்று பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி உன்னை நான் ஆசையா ஒவ்வொரு நாளும் நடத்துறேனே. ஆனா நீ என்ன விட நான் உனக்கு கொடுத்த அந்த குடும்பத்து மேல, குடும்பத்தை யாரு கொடுத்தது? பிள்ளைகளை யாரு கொடுத்தது? நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாரு கொடுத்தது? நீ அதை மதிக்கிறியே. இது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் குமாரனை மதிக்கிறது இல்ல, என்ன அசட்டை பண்ற. அல்லேலூயா, ஆமென். அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நமக்கு பெற்றோரா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், கணவனா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் மேல ஆண்டவருக்கு தான் முதலிடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆண்டவர் என்ன, நம்ம தேவன் ரொம்ப பொசசிவ் காட். இந்த விஷயத்துல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு நினைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் ஃபர்ஸ்ட். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு இதை தீர்மானிச்சிடணும். ஆசாரிய ஊழியம் செய்கிற ஏலி, நீ மெயினா நின்னு நீ ஊழியம் செய்ய வேண்டியவன், மெயினா நின்னு நீ நடத்த வேண்டியவன். நீ என்ன விட இப்ப நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட? உன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, உன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட. ஹலோ, நீங்க சபையை விட வேற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா? தேவ சமூகத்தை விட நீங்க வேற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா? தேவனுடைய ஊழியத்தை விட நீங்க வேற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா? சண்டே கிளாஸ் ஊழியத்தை விட நீங்க வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டீங்களா? உபவாச ஜபத்தை விட நீங்க வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டீங்களா? அப்ப நீங்க கர்த்தரை அசட்டத்துல பண்றீங்க. எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கட்டும், எத்தனை தீர்க்கதரிசன
தரிசனங்கள் இருக்கட்டும். கர்த்தர் நினைப்பாரு, இவனுக்கு நான் கார் கொடுத்தனே, இவனுக்கு நான் வீடு கொடுத்தனே, இவனுக்கு நான் நன்மை கொடுத்தனே, இவனுக்கு நான் ஆசீர்வதிச்சேனே. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இவன் உபவாச ஜெபத்துக்கு வராம, இவன் அதிகாலை ஜெபத்துக்கு வராம, இவன் ஊழியத்துக்கு போகாம என்ன அசட்டை பண்ணிட்டு அவன் குடும்பத்தோட எங்கேயோ போறானே. கர்த்தர் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. என் உயிர் போற வரைக்கும் தேவ சமூகத்தில் கிடக்கணும். என் உயிர் போற வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் கிடக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் கர்த்தரை அசட்டை பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை விட சொன்ன உடனே என்னை கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான். நீ பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறியா? முதல்ல என்ன கனம் பண்ணு. சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு முதலிடம் கொடு, சர்ச்சுக்கு முதலிடம் கொடு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை முதலிடம் கொடு, வார்த்தைக்கு முதலிடம் கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. நீங்க பெருசா நீங்க அதை கொண்டு வந்து கொடுக்கணும், இதை கொண்டு வந்து கொடுக்கணும்லாம் கர்த்தர் விரும்பல. பட் உன் இருதயம், அது நீ செலுத்து, உன்னுடைய பிரையாரிட்டி அது ஆண்டவருக்கா இருக்கணும். அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எங்க அசட்டை பண்ணோம்னு கேட்கீங்க? எங்க அசட்டை பண்ணோம்னு கேட்கிறீங்க? அழகா சொல்றார். என்ன பிதாவே பிதாவேன்னு சொல்றீங்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எஜமான் 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 சொல்றீங்களே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம். ஆமா, ஒரு வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான கண்டு என்ன செய்வான்? பயப்படுவான். டைமுக்கு போகணுமே, சரியா கொடுத்த வேலையை செய்யணுமே, நம்ம கரெக்டா இருக்கணுமே, இருந்தா தானே நமக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்காரனும் தன் எஜமானுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும் நினைச்சு அவன் அந்த எஜமானுக்கு இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவானு சொல்லி பயந்து பயந்து இருப்பான். இங்க சொல்றாரு, இங்க என்ன எஜமானு சொல்லிட்டு எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு? அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நான் எதுல அசட்டை பண்ணணும்னு என்ன பார்த்தே கேக்குறீங்க. அல்லேலூயா. எதுல அசட்டை பண்ணணும் அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை ஆசாரியன் என்ன செய்யணும்? டெய்லி புது அப்பம் சுட்டு படைக்கணும். டெய்லி புது அப்பத்தை சுட்டு அதை புதுசா படைக்கணும். அந்த அப்ப மேஜையில வைக்கணும். அது ஆசாரியனுடைய வேலை. ஆனா ஆசாரிய இப்ப என்ன செய்யல தெரியுமா? அதை செய்யல. இவன் என்ன பண்றான்? அசுத்தமான அப்பத்தை என்ன செய்யறான்? படைக்கிறான். பாருங்க, காணிக்கைய படைக்கிறான். அதுக்கப்புறம் ஆனாலும் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நாங்க எதனால உங்களை அசுத்தப்படுத்தணும் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தியை குறித்த சிந்தனை, அந்த எண்ணமே அற்று போயிற்று. நீங்க சொல்லுகிறதுனாலேயே. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நீங்க செலுத்துகிற பலி, கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த காணிக்கை, அந்த செலுத்த வேண்டிய அந்த பலிகள், இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்குது. கர்த்தருடைய பந்தி அது ஸ்தோத்திரம், அது கனமுள்ளதா இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு. கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும் போதெல்லாம் இப்ப என்ன எப்படிப்பட்ட கண்ணு கொண்டு வர்றாங்க? ஊனமான கண்.
ஆனா ஆண்டவருக்கு பழுதில்லாத பலியைத்தான் செலுத்தணும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது எப்படி செலுத்தணும்? பழுதற்ற பலியை செலுத்தணும். கால் ஒடிஞ்சதையோ கண் ஊனமானதையோ எதையும் கொண்டு என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. ஆனா இங்க ஆசாரியர்கள் தேவனை அசட்ட பண்ணி என்ன பண்றாங்களா, கண் ஊனமானதை கொண்டு வந்து செலுத்திக்கிட்டு சொல்றாங்க. இப்படி செலுத்தியும் அது என்னது இல்ல. ஹலோ, நான் நல்லா கவனிங்க. கண் ஊனமானதை கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே, அதை நீங்கள் உங்கள் அதிபதிக்கு கொண்டு போய் செலுத்து. அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர். ஒரு முடமானதை கொண்டு போய், ஒரு ஒரு மோசமானதை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொண்டு போய் நீ கொடுத்தனா என்ன செய்வான்? என்ன செய்வான்? தூக்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிருவான். எதை கொண்டு எங்க கொண்டு தர சொல்லுவானா இல்லையா? அதை கொண்டு அதிபதிட்ட கொண்டு போய் கொடு. ஆனா அப்படி அதிபதி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட அங்கீகரிக்காத ஒரு பலியை கொண்டு வந்து நீ எங்க கொண்டு வந்து கொடுக்கிற? தேவ சமூகத்துல தேவனுக்கென்று கொடுக்கிற. நல்ல கவனிங்க, நீங்க நல்ல காணிக்கைகளை கொடுக்கணும். கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல காணிக்கைகளை பிரயாசப்பட்டு உங்களுக்கு தேவன் தருகிறதில் இருந்து நீங்க காணிக்கை கொடுக்கணும். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கேயோ எப்படியோ இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இப்ப இந்த கன்வென்ஷனுக்காக நான் வந்து கடைசி நாள் சண்டே அன்னைக்கு மட்டனுக்காக ஒரு இடத்துல ஒரு கடாய் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த கடாயை வந்து என்ன தெரியுமா ஒருத்தர் சொன்னா, ரொம்ப சௌரியமா தர்றேன் அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டா, அதுல ஒண்ணுமே இல்ல, கொம்பு மட்டும் ஒடிஞ்சிருந்துச்சுன்னா. அந்த கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பு மட்டும் என்ன செஞ்சிருக்கான், ஒடிஞ்சிருக்குதான். இந்த கொம்பு ஒடிஞ்ச இந்த கடாயை கொண்டு போய் மத்த தெய்வத்தினுடைய கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டான், பலியிட மாட்டான். அவன் பலியிட அது அந்த சாமி ஏத்துக்கிடாதான். அதனால அது யாரும் வாங்க மாட்டான்னு சொன்ன உடனே இவன் வேதக்காரன் என்ன செஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி, எனக்கு ரொம்ப சௌரியமா தாரம்னா, சரி நமக்கு சௌரியமா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வாங்கலாமா வாங்க கூடாதா? நீ செத்த தெய்வத்துக்கே அதை படைக்க மாட்டேன்னு சொன்னா, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஏன் தேவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு வைக்கிறேன், அதுக்கு நான் வாங்குவேனா? வேண்டான்ட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வேண்டான்னு சொல்ல முடிஞ்சது? வசனம் தெரியும். வசனம் தெரியலன்னு வைங்க, நசல் கொண்டு அதை பிடிச்சு கொண்டு போது சௌரியமா கிடைக்குன்னு எல்லாம் வாங்கப்படாது. கர்த்தருக்கு காணிக்க பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் பலி செலுத்தும் போது இளம் ஆட்டுக்கடா, எப்படி சொல்லுங்க? ஆமா, ரொம்ப வயதானதெல்லாம் ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இளம் ஆட்டுக்கடா, அப்ப ஃப்ரெஷ். அல்லேலூயா. அண்ட் பிரிஸ்க் அண்ட் பியூட்டி. நல்லா வருதுல்ல வார்த்தை? 3 பி. பெஸ்ட், பிரிஸ்க், பியூட்டி. 3 சேர்ந்த மாதிரி தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும், பலிக்கு கொண்டு வரணும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க கர்த்தருடைய இந்த பலி செலுத்துவது அல்ல, நம்முடைய தேவன் எவ்வளவு கனம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக நம்ம அப்படி செய்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? நான் முதல்ல ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல ஸ்தோத்திரம், எனக்கு எங்க சீனியர் பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஐயா மைக்கேல் சாமி ஐயா, இப்ப நம்ம சபையில் இருக்கிற மைக்கேல் சாமி ஐயா இல்ல, அந்த ஏலிம் தேவ சபையினுடைய ஸ்தாபகர். ஆனா அந்த பேரை நினைவு கூர்ற மாதிரி வந்துட்டாரு பாருங்க ஐயா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மைக்கேல் சாமி ஐயா அவர்கள் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க சம்பளம் கொடுக்கும்போது உடனே வாங்கிட்டு நான் அந்த பைபிள்ல உடனே பார்ப்பேன், எந்த ரூபா புது தாள்னு பார்ப்பேன். உடனே வாங்கின அடுத்த செகண்ட் எந்த ரூபா புதுசுன்னு பார்ப்பேன். அந்த புது ரூபா எடுத்து மடங்காம பைபிளுக்குள்ள வைப்பேன். மடங்காம பைபிளுக்குள்ள இப்படியே வச்சிருவேன். அவன் மடக்கி கூட வைக்க மாட்டேன், அப்படியே வச்சிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மீதி பணத்தை பாக்கெட்டுக்குள்ளேயோ பர்சுக்குள்ளேயோ வைப்பேன். ஏன் அப்படின்னா அந்த தர்ற அந்த பணத்துல இருக்கிற பெஸ்ட் நல்ல நோட்டு எங்க போனோம்? இங்க சில நேரத்துல கிடைக்கிறதெல்லாம் பார்த்தா எந்த பெட்ரோல் பல்க்லயும் வாங்கவே மாட்டாங்க. ஆமென், தோத்திரம். நமக்கு மனசும் வராது பாருங்க எங்கேயும் ஏமாத்தி கொடுக்கறதுக்கு. நமக்கு ஏமாத்தி கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது,
மனசு வராது. நான் எங்க போனாலும் சொல்லி கொடுப்பேன். நோட் எண்ணி கொடுக்கும் போதே என்ன அதுல இந்த 10 ரூபா கிழிஞ்சிருக்குன்னா இல்ல பின்னால ஒட்டிருக்கு கொஞ்சம் பாருங்க, ஓகேன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் தந்துருங்க. இப்படி சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லித்தான் நான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய பரிசுத்தத்தை காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இங்க இங்க பாருங்க, இந்த இங்க இவங்க செலுத்துற காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? நசல் கொண்டதா இருக்குது, கண் ஊனமானதா இருக்குது, கால் ஊனமானதா இருக்குது. இப்படிப்பட்டதை கொண்டு வந்து செஞ்சுட்டு நீ எதுல பொல்லாப்பு செஞ்சோன்னு வேற கேக்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க அந்த வசனங்கள்ல நான் வேகமா போறேன். கர்த்தர் நல்லவர். இவங்க எப்படி கொண்டு கொடுத்தாங்களாம்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு வசனம் வாசிக்க எனக்கு இப்படி வந்து செலுத்திட்டீங்களேன்னு சொல்லி கெஞ்சுங்க. இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவர் நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர். நல்ல கவனிங்க. காணிக்கை அங்கீகரிக்கிறது செகண்டரி, பட் காணிக்கை செலுத்துகிறவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. அப்ப காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கலன்னு சொல்லல, காயினையும் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் சொல்றாரு உங்களை அங்கீகரிப்பாரோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நீங்க எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க வாசிங்க 14ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் மந்தையில இப்ப என்ன இருக்கு? கெடா இருக்கு, நல்ல கெடா இருக்கு. ஆனால் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். நீ பலி செலுத்தினாலும் காணிக்கையே கொடுத்தவனை பார்த்து என்ன சொல்றாரு? காணிக்கை கொண்டு வந்தவன் சரியில்லாத காணிக்கையை கொண்டு வந்ததுனால அவனை சபிக்கப்பட்டவனே பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார்கிட்ட கொண்டு வந்து என்ன படைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், தேவனுக்கு என்று படைக்கிற காரியங்கள் இவைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும்? ரொம்ப பரிசுத்தமானதா, விலையேற பெற்றதா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? காணிக்கை அல்ல, பொருள் அல்ல முக்கியம். தேவன் பெரியவர், அவரை கனம் பண்றோம். இந்த விஷயத்துல என்ன கனம் பண்றோம்? அவரை கனம் பண்றோம். அல்லேலூயா. இந்த மல்கியா புஸ்தகத்துல ஆண்டவர் காணிக்கையை சொல்லுகிறார். ரெண்டாவது கர்த்தருடைய சமூகத்துல அவங்க எதை அசட்டை பண்ணுனாங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க 8ஆம் வசனம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது இவங்க அசட்டை பண்ணது என்ன தெரியுமா? பண்ணின உடன்படிக்கையை கெடுத்து போட்டு விட்டார்கள். தேவனோடு பண்ணின முதலாவது இவங்க செலுத்தின காணிக்கை ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இரண்டாவது தேவனோடு பண்ணின உடன்படிக்கையும் சொல்லுங்க கெடுத்து போட்டார்கள். நல்லா கவனிங்க. இது ரொம்ப ஆழமான காரியம். நீங்க வந்து ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கும் பயந்தும் இருந்தான். என் முதல்ல சொன்ன போது இருந்தான், ஆனா இப்போ ஏன் உடன்படிக்கை அவனுக்கு ஜீவனும் சமாதானமுமா இருந்துச்சு. அவன் எனக்கு பயந்து நடக்கணும்னு நான் அவனுக்கு கொடுத்தேன். அவனும் என்ன செஞ்சான்? பயந்து நடந்தான். ஆனா பாருங்க இப்போ
ஆ, ஆ, ஆ. ரொம்ப கேஷுவலா வந்து அவன் வந்து என்கிட்ட, ஏன்னா அவன் பயந்து நடந்தான்ல. அதுவும் இல்லாம அவன் வாயில எப்போது என்ன இருந்துச்சு? சத்திய வேதம். அவன் வாயில என்ன இருந்துச்சு? சத்திய வேதம். அதுக்கப்புறம் அவனுடைய உதடுகளில் அநியாயம். எல்லாம் சொல்லுங்க, ஏதாவது அநியாயம் இருந்துச்சா? அவனுடைய உதடுகள்ல என்ன இல்ல? ஏன்னா இவன் அந்த உடன்படிக்கையே ஃபாலோ பண்ணி நடக்கிறான். அதனால அவன் உதடுகள்ல என்ன இல்ல? ஒரு காரியம் அவன் அநியாயம் பேசவே இல்லை. அநியாயம் அவன் பேசவே இல்லை. அல்லேலூயா. அவன் வாயில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமா சஞ்சரித்தான், யதார்த்தமா சஞ்சரித்தான். அநேகரை அக்கிரமத்தில் இருந்து, இந்த வேதத்தின் மூலமா அநேகர் அக்கிரமத்திலிருந்து என்ன பண்ணணும்? ஏன் நீ செய்யறது பாவம், நீ இப்படி செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமானதல்ல அப்படின்னு சொல்லி அநேகரை பாவத்தில் இருந்து என்ன பண்ணணும்? திருப்பினான். திருப்பினான். அந்த திருப்பினவன் இப்ப பாருங்க, அந்த ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. இப்ப ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்கணும்? எனக்கு என்ன இருக்கணும்? அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில. எங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட நீங்க எதை தெரியுமா தேடணும்? வசனத்தை தேடணும். வசனத்தை தேடணும். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது அல்லது தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நீங்க பெரும்பான்மை எதை பேசணும்? நீங்க ஊர் கதை, உலக கதை, மற்றவனை பத்தி, இன்னொரு விசுவாசியை பத்தி கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, இந்த கதையெல்லாம் பேசுனா நீங்க நீங்க இந்த உடன்படிக்கையை விட்டு கொஞ்சம் நீங்க தூரமா போயிருவீங்க. உங்களை அறியாமலே போயிருவீங்க. இவன்ட்ட ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா ஆசாரியனுடைய உதடுகள் எதை காக்கணும்? அறிவை காக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத காரியங்களை அவன் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்பவன், தூது சொல்லுகிறவன், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவன். அப்போ அப்படிப்பட்ட நாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் இப்போ அவன் வாயில வேதம் தான் இருக்கணும், சத்திய வேதம் தான் இருக்கணும், அக்கிரமத்திலிருந்து அநேகரை திருப்புகிற வார்த்தைகள் தான் இருக்கணும். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சா? அடுத்த வசனம், நீங்களோ வழியை விட்டு விலகி. அநேகரை வேதத்தை குறித்து, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வேத வசனம் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அந்த வேதத்தின்படி நடக்கல, நீங்க வேதத்தை விட்டு வழி விலகி போனதுனால உங்களை பார்க்கிற சிலரும் இடறி விட்டார்கள். இடற பண்ணினீர்கள். இடற. இப்ப வேதத்தை நீங்க ஃபாலோ பண்ணல, நீங்க உடன்படிக்கை வேத வசனத்தை என்ன பண்ணல? ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அநேகரை என்ன பண்ணினீங்களா? நல்ல கவனிங்க. சத்தியம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மனம் திரும்புதல், உண்மையா மனம் திரும்பணும். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவி பெறணும், சபையில அடங்கி இருக்கணும். ஆமென். ஒவ்வொன்றும் சரியா தெரியுமா இல்லையா? இவ்வளவு சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சும் உங்க வாயில தேவன் அவ்வளவு காரியங்களை கொடுத்திருந்தோம், நீங்கள் வேதத்தை விட்டுட்டு அதை விட்டு விலகி மற்றவங்களை என்ன பண்றீங்க? அதெல்லாம் தப்பு இல்ல. அப்படிலாம் நம்ம வாழ முடியாது. இப்படிலாம் எல்லாரும் நடக்கவா செய்யறாங்க? இப்ப நம்ம என்ன பண்றோம்? வேதத்தை விட்டு நீங்களோ, வசனத்தை வாசிங்க, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து. அப்படின்னா பைபிள் அப்படித்தாங்க சொல்லும், பைபிள் அப்படித்தாங்க சொல்லும். அப்படிலாம் வாழ முடியுமாங்க? அப்படின்னா நம்ம எதை பத்தி வேதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ வேதத்தை விட்டு இடற பண்ணினீர்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, லேவியின் உடன்படிக்கையை என்ன பண்ணிட்டு போட்டீங்க? கெடுத்து போட்டுட்டீங்க. எவ்வளவு உடன்படிக்கை? ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்லுங்க, உடன்படிக்கை. ஆமென் தானே? அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணீங்க? என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்ச. பாவத்துக்கு செத்தாச்சா? பாவத்துக்கு செத்தாச்சா? இப்ப இனிமே பாவத்துக்கு இடம் கிடையாது. அப்படித்தானே? பாவத்துக்கு இடம் கிடையாது. சினிமா பார்க்க
முடியாது. சினிமா பாட்டு கேட்க, பாவத்துக்கு செத்தாச்சுன்னா நீங்க ஒரு ஆமீன் அல்லேலூயா சொல்லலாம். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப சில காரியம் பாவம்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு? உடன்படிக்கை. அல்லேலூயா. உங்களை ஞானஸ்நானம் என்பது என்னது? உங்களை அடக்கம் தான் பண்ணிருக்கு. அடக்கம் பண்ணப்பட்டவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களெல்லாம் அடக்கம் பண்ணியாச்சா? திரும்ப புது புது சிருஷ்டியாத்தானே உங்களை வந்திருக்கு. இப்ப நீதிக்கு தானே பலச்சிருக்கணும். ஆனா இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீரா? ஆமென், ஏற்றுக்கொண்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு ஆமென் உங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆமென் அந்த இரத்தத்தினாலே உங்களை மீட்டுக் கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென், விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன உடன்படிக்கை வார்த்தைகள் எல்லாவற்றையும் முடிவு புரிந்து கைக்கொண்டு நடப்பீர்களா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்தியாகத்தில் வரப்போகிறார். அதற்காக நான் ஆயத்தமாய் சபையிலே அடங்கி இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். இதுக்கு பேர் உடன்படிக்கை. எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணீங்க? ஆனா சபையில ஒழுங்கா இருக்கீங்களா? இல்ல பாவம் அப்பப்ப உள்ள வருதா? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? லேவி தன் உடன்படிக்கையை கெடுத்து போட்டான். கர்த்தர் அசட்டை பண்ணிட்டான். இதை பார்த்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவர் நம்மளை பத்தி தெரியாமலா இருக்காரு? ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். வா, ஒரு நாள் வச்சிருப்பார், ஒரு நாள் வச்சிருப்பார், கொடுத்து தான் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இது துணிகரம் பாருங்க. மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்லி கேட்கிறாங்க பாருங்க. அது துணிகரம், அது துணிகரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உடன்படிக்கையை கெடுத்து போட்டா. என்ன உடன்படிக்கை அப்படின்னா இங்க பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா ஜனங்கள் என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். உடன்படிக்கை எப்படி கெடுத்து போட்டானா? தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவன் சிநேகிக்கிற, அது வசனம் இருக்கா? கர்த்தர் சிநேகிக்கிற. கர்த்தர் எதை சிநேகிக்கிறாரு? பரிசுத்தத்தை. பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் அப்படியே வளர்ந்துகிட்டே வரணும். அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆனா அத பரிசுத்த கொலைச்சலாக்கிட்டு அந்நிய தேவதைகளினுடைய குமாரத்திகளை என்ன பண்ணிட்டானா? விவாகம் பண்ணிட்டான். அத்தோட நிறுத்தல. அவன் என்ன தெரியுமா பண்ணுனா? பாருங்க, ஸ்தோத்திரம். தன் உடன்படிக்கையை கெடுத்து, இரண்டாவது உடன்படிக்கை எங்க கெடுத்து போட்டானா? தன் உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணினான். 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இரண்டாவது உடன்படிக்கை எங்க மீறப்பட்டுச்சு பாத்தீங்களா? அவன் உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணா பாத்தீங்களா? ஆமென். வாழ்விலும் சாவிலும், சுகத்திலும் துக்கத்திலும், பலத்திலும் பலவீனத்திலும், குறைவிலும் நிறைவிலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நீ அவருக்கே கணவனா இருப்பாயா? நீ அவருக்கே மனைவியா இருப்பாயா? ஆம், இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த உடன்படிக்கையை என்ன பண்ணியாச்சு? உன் மனைவியின் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்ட? நீ துரோகம் பண்ணிட்டியே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன அசட்டை பண்ற? என் சமூகத்துல உடன்படிக்கை பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயமும் உடன்படிக்கை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பிறந்து வருது. குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ண வரும்போது அது அப்ப என்ன பண்றோம்? உடன்படிக்கை.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென், விசுவாசிக்கிறோம். இந்த குழந்தையை கர்த்தருக்குள் வளர்ப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஆமென், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வளர்ந்து வரும்போது கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் கர்த்தருக்கேற்ற பயத்திலும் நாங்கள் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருப்போம். எப்படி இருப்போம்? பெற்றோர் யாரா இருக்கணும்? உடன்படிக்கை பண்றோம். ஆனா இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது இந்த பிள்ளைக்கு நல்ல கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு விட்டு ஓட்ட சட்டையை போட்டு விட்டு இவனுக்கு மண்டை வேற மாதிரி வெட்டி விட்டு பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டுறோம். இதுதான் இப்ப பேஷன். என்னது? ஆனா நம்ம பிள்ளைக்கு நம்ம எப்படி இருக்கும்னு உடன்படிக்கை பண்றோம்? நல்லா வளர்ப்போம், பக்திக்குரிய வாழ்க்கையில அப்படி வளர்ப்போம்னு சொல்றோம். ஆனா பிள்ளைக்கு என்ன போட்டு விட்டுறோம்? இப்ப என்னெல்லாமோ வந்திருக்கு, அப்படித்தானே? என்னெல்லாமோ பேண்ட் வந்திருக்கு, அப்படித்தானடா? பாவடை மாதிரியே ஒரு பேண்ட். ஆமா, பாவடையா பேண்டான்னு தெரியல. சாரி யூடியூப். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, இதுங்க அது அங்க போகுது, காலை எங்கேயோ போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் போட்டுக்கிடுது. சில பைத்தியம் மாதிரி அலையுது. நம்ம உடன்படிக்கை இப்படியா பண்ணணும்? பைத்தியமா என் பிள்ளையை அலைய விடுவேன் அப்படியா பண்ணணும்? முடிய இங்க கிழிச்சு இந்த வாரத்தோட தொங்க விடுது. ஆமா, நான் பார்க்க இப்போ நம்ம சபைக்கு வரும்போது நல்ல பிள்ளைகளா இருக்கு. தூரத்துல இருந்து சில பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகள் மாதிரி இருக்க அப்படின்னு கிட்ட போனா நம்ம பிள்ளைகள் தான். ஆனா நம்ம பிள்ளைகளா இல்ல. அது எங்க தொங்குது? ஒரு மாதிரி தொங்குது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஓரமா அப்படி சைடுல தொங்குது. பார்த்தா மினுமினு 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 வருது. உடன்படிக்கை போச்சா சிஸ்டர்? உடன்படிக்கை போச்சா பிரதர்? நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கறதற்காக கர்த்தர் நமக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு. உடன்படிக்கையை உடைச்சு போட்டுட்டு வந்து நிக்கிறோமே. என் பிள்ளைய கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளர்க்கிறோம். பிள்ளைய நீங்க நம்ம வளர்க்காததுனால, அடக்காம போனதுனால தானே அந்த ஏலிக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொன்னாரு. பிள்ளைகளா, நீங்க கவனிக்கணும்டா. நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க. நம்ம தகுதிக்கேற்ற வஸ்திரம் உடுத்தணும். இங்க என் தங்கங்கள் பூரா வெள்ளை போட்டு உட்கார்ந்துருக்கு. கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் வந்த நாள் நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமா, பைத்தியம் மாதிரி அலையப்படாது. சரியா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஷால் போடாமல்லாம் போகப்படாது. இங்க வரும்போது பக்தியா அப்படி மூடிக்கிட்டு வர்றது. ஆனா அங்க போவேல பார்த்தா என்னடா இது வேற மாறவ மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்தா ஷாலே கிடையாது பிள்ளைகளுக்கு. பெற்றோரே, உடன்படிக்கை மீறாதீங்க. உங்க பிள்ளைகளை ஒழுங்கா ஷால் போட்டு ஒழுங்கா ஒழுக்கமா கொண்டு போங்க. நீங்களும் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு போங்க. ஒரு அளவுக்கு மேல வயசு ஆயிருச்சுன்னா இந்த சுடுசோரெல்லாம் விடுங்க. நம்ம எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த சுடுசோர்லாம் அப்படின்னா சுடிதாரத்தான் அப்படி சொல்றாரு அவர். நம்ம ஒரு அளவுக்கு ஒரு வயசுக்கு வந்தாச்சுன்னா சுடுசோரெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஆமா, சுடிதார் அப்படி சொல்றார். ஒரு 50 வயசு 60 வயசு 50 வயசுனே நான் என்ன அதிகம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு லெவலுக்கு மேல வந்தாச்சுன்னா நம்ம ஒரு பெற்றோர் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தாயா நம்ம நடந்துக்கணும். நம்ம யூத் மாதிரி அலையப்படாது. என்ன அது? என்ன அது யூத் மாதிரியா? நம்ம என்ன எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற வஸ்திரங்களை என்ன செய்யணுமா? உடுத்தணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு நிறைவேறிப்பை கிளம்பிட்டாங்க. அதுதான் இப்ப அது ரொம்ப அடக்கமா இருக்க பாஸ்டர். அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் அடக்கமா இருக்கு. அடக்கம் தான் பண்ணணும். அல்லேலூயா. தோத்திரம். ஒரு அளவுக்கு மேல வயசு ஒரு அளவுக்கு மேல வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த வயதுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? நடந்துக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் முடி நரைக்கவே நரைக்காது. 60 வயசு 70 வயசு ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? முடி நரைக்கவே மாட்டாங்க. இங்க 20 வயசுல முடிய பாத்துக்கிட்டு இருக்கான். பாஸ்டர் வேற சொல்லிவிட்டாரு, நம்ம வேணுமா அடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பாக்குறான். இங்க 70 வயசு ஆனா பால் பூரா ரொம்ப குவாலிட்டி கூடுனது வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எதுக்கு? பரலோகம் போறதுக்கா? இந்த டை அடிச்சா தான் உங்களை உள்ள விடுவாங்களா? கொஞ்சம் வயதுக்கு ஏத்த மாதிரி, கொஞ்சம் பொறுப்புக்கு ஏத்த மாதிரி, கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரோல் மாடலா இருக்க பாருங்க. உடன்படிக்கை முன்மாதிரியா இருப்பேன்னு தானே உடன்படிக்கை.
தாயும் பிள்ளையும் ஒன்னா போச்சுன்னா எது தாய் எது பிள்ளைன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் மனம் திரும்பிடணும்னு, ஆமென். உடன்படிக்கையெல்லாம் கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபையா பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டாமா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ படிக்க வச்சோம், ஏதோ ஒரு சோறு வாங்கி கொடுத்தோம், ஏதோ நல்ல நல்ல இவ்வளோ ஒபிசிட்டி மாதிரி வளர்த்தோம், அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர்த்து, வசனங்களுக்குள்ள வளர்த்து, கர்த்தருக்கேற்ற பயபக்தியோடு அந்த பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுத்து நல்ல பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் பாருங்க. கைகளை வெட்டி வர ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு பொறுப்பற்ற ஒரு பெற்றோராக இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, குலைச்சு போட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம மனைவி தான் நமக்கு பெஸ்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டிருக்கலாம், நமக்கு அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நல்லா இருந்திருக்காது. இப்ப கொடுத்திருக்கிறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா கர்த்தர் கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு காலமும் உடன்படிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, மீறிடவே கூடாது. அல்லேலூயா. நாலாம் கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய கிருபையினால, ஆமென், ஸ்தோத்திரம். நான் நினைச்ச மாதிரிலாம் நிறைய முடிச்சிருக்கலாம். பப்ளிக்ல சொல்றேன் பாருங்க. பப்ளிக் நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். நினைச்சா முடிச்சிருந்திருக்கலாம், என்னன்னாலும் செஞ்சிருந்திருக்கலாம். எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு, எனக்கு ஆள் பலம் இருந்துச்சு. ஆமா, அப்படி வாடினா வந்திருப்பான். எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணதான் 1000 பேர் வருவானே. நல்லதுக்கு தான் ஒருத்தர் வர மாட்டான், ஆனா இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அழகா வந்துடும். பாட்டில திருக்குதுக்கு ஹெல்ப் பண்ண 1000 பேர் வருவான். ஆனா பாருங்க, செஞ்சிருக்கலாம். ஆனா நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, உங்க சித்தம், உங்க சித்தம், எனக்கு ஊழியம், இந்த ஊழியத்துக்கு ஏற்ற அழைப்புக்கு ஏற்றபடி எனக்கு நீங்க ஏற்ற துணையை தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எங்க 2 பேரையும் இணைச்சு வச்சாரு. அதனாலதான் ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலமும் என் மனைவியை விட இன்னொன்னு எனக்கு பெஸ்டா தோணாது. ஏன்னா இருக்கிறதுல பெஸ்டா தான் எனக்கு கொடுத்திருக்காரு. பொறாமையா உங்களுக்கு ராபர்ட் ரொனால்ட் பாஸ்டர் பாணியில ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? இங்க ஆண்கள்லாம் பாருங்க கையை உயர்த்த மாட்டாங்க, ரொம்ப பாவமா. கொஞ்சம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கொடுத்திருக்காரு. ஆமென். ஒரு காலமும் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. இதுல எல்லாம் நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏ அல்லது பி அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஆமென். கடைசி வரைக்கும் ஆமென், அல்லேலூயா, ஆபிரகாம போல, ஆமென், சாராள போல, ஆமென், வாழ்ந்து முடிச்சிடணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லார், என்ன அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த உடன்படிக்கையெல்லாம் மீறும் போது அவர் என்ன பண்றாரு, என்ன அசட்டை பண்றான், என்ன கணம் பண்ணாம விட்டுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல, வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் அழகா சொல்ற பாத்தீங்களா? நீங்க உங்க வார்த்தையினால என்ன பண்றீங்க, வருத்தப்படுத்துறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அங்கலாய்ப்புங்க. எனக்கு இந்த என் ஜனம் என்ன கணம் பண்ணல, என் ஜனம் என்ன அசட்டை பண்ணுதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற புஸ்தகம் தான் மல்கியா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்கள் வார்த்தைகளினாலே என்ன பண்றீங்க சொல்லுங்க, வார்த்தைகளினாலே வருத்தப்படுத்துகிறீர்கள். வருத்தப்படுத்திட்டு நாங்க எப்படி வருத்தப்படுத்தணும்னு வேற கேக்கீங்க. எப்படின்னு அவரே அந்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இப்ப நிறைய பேர் கொஞ்சம் பெரிய ஆளா ஆயிட்டான் வச்சுக்கிடுவோம், அப்படித்தானே?
ஏதோ துன்மார்க்கமான ஒரு வழியில அவன் போய் அவன் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி ஒரு பதவியில உட்கார்ந்து அவன் இந்த ஊர்ல இப்ப வால்போஸ்ட்ல பிளெக்ஸ்ல எல்லா இடத்துலயும் டிவியில எல்லா இடத்துலயும் அவன் வர்றான். அவன் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு உலகத்துல ஆயிட்டான். ஆனா அவன் செய்யறது பூரா பொல்லாப்பு. இப்ப அவனை நம்ம பார்த்து என்ன சொல்றோம்? கர்த்தர் இவனை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் இவனை நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்களேன்? சில உலக மனுஷன், உலகத்து துன்மார்க்கத்துல உலகில கிடக்கிற மனுஷனை கூட அவனை ரொம்ப பெரியவன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அவன் பின்னால போறோம். அவர் எப்படி தெரியுமா? அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் உன் வார்த்தை என்னை கோவப்படுத்துது, உன் வார்த்தை என்ன வருத்தப்படுத்துது. அவன் பொல்லாப்பு செய்யறவன், அவன் பின்னால நீ அழைச்சுக்கிட்டு அவனை நீ பெரியவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? வருத்தமா இருக்குங்கிறார் ஆண்டவர். வருத்தப்படுத்துகிறீர்கள். அடுத்தது சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் நல்லாத்தான் அவன் இருக்கான். அவனுக்கு என்ன குறைவு வந்துச்சு? அவனை என்ன கர்த்தர் அடிச்சுட்டாரா? கர்த்தர் அவனுக்கு என்ன தீங்கு செஞ்சுட்டாரா? அப்படின்னு நம்ம என்ன செய்றோம்? உட்கார்ந்து பேசுறோம். இந்த வார்த்தைகளால தேவனை வருத்தப்படுத்துகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவரை அசட்டை பண்ணுவதற்கு சமம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வார்த்தையில கர்த்தரை வருத்தப்படுத்திடாதீங்க. உலக மனுஷனை பார்த்து நீங்க ரொம்ப பெரியவன்னு நினைச்சிட வேண்டாம். அதுக்காக அவனை கனவீனம் பண்ணணும்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நின்று அவனை உயர்த்திடாதீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன், அவன் வேஷமாகவே திரிகிறான். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். ஸ்தோத்திரம். நான் சொல்ல, ஈவன் நீங்க கிறிஸ்தவர்களா கூட இருக்கலாம், கிறிஸ்தவர்களா கூட இருக்கலாம். ஆமென். கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு பெரியவன் நல்லா கர்த்தர் ஆசீர்வாதம் அப்படி சொல்லாதீங்க. அவங்க உண்மையா கர்த்தரின் வசனத்தின்படி நடக்கிறாங்களான்னு பாருங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களே கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதான் ரொம்ப முக்கியம். இங்க நீங்க கர்த்தர் அங்க அசட்டை பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா இன்னும் 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். முதலாவது நம்ம வாசிச்சோம் 1 சாமுவேல் 2:30 வாசிச்சோம். இங்க மல்கியா 1:6 வாசிச்சோம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 14:31. Proverbs chapter 14 verse 31. தரித்திரனை ஒடுக்குகிறவன். நல்ல கவனிங்க. ஒரு தரித்திரனை, ஒருத்தன் ஒண்ணுமே கொஞ்சம் வறுமையில இருக்கிறவனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கிறவனை. நல்ல கவனிங்க. ஒருத்தன் ஏழையா இருப்பான், கஷ்டப்பட்டவனா இருப்பான். ஆனா அவனை பார்த்து சிலர் என்ன செஞ்சிருவாங்க? ஒடுக்கிடுவாங்க. நீ எங்க வந்த? உன்னை யார் இங்க உட்கார சொன்னா? நீ அங்க போய் நில்லு, அதெல்லாம் உனக்கு பின்னால வரும் போ இப்படின்னு சில ஏழை மனுஷனை சில இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஏழைக்கு இடம் இருக்காது. ஆனா ஒரு பணக்காரன் நல்ல சட்டை போட்டுக்கிட்டு நல்ல சட்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி ஒரு மாதிரி வந்தான்னு வைங்க, அவனை கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், அசட்டை பண்றான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அப்படின்னா ஒரு கஷ்டப்படுகிறவனுக்கு தயவு செஞ்சா கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் தரித்திரருக்குலாம் என்ன செய்யணும்? தயவு செய்யணும், கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நற்கிரியைகளை செய்வதற்கென்றே நம்ம எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்குன்னே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப தரித்திரரை நம்ம முன்னால கர்த்தர் காட்டினாலே நம்ம அவர்களுக்கு என்ன செய்யணும்? தயவு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு லாபம் என்ன? அந்நியரும் அப்படியே செய்கிறார்களே. அதனால தெருவில் இருக்கிற கஷ்டப்படுகிற ஒன்றுக்கும் வழி இல்லாத தரித்திரர்களை கூப்பிட்டு உங்க விருந்துக்கு கூப்பிடுங்கன்றாரு. ஆனா நம்ம இன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிட்டா எப்படி கூப்பிடுறோம்? பெரிய தாம்பூலம்,
பெரிய தாம்பூலத்துல பெருசா வச்சு அப்படியே போய் விஐபிக்கு கொண்டு போய் கொடுப்போம். விஐபி கொண்டு போய் கொடுப்போம். யாராவது ஒரு ஏழை வீட்டுக்கு பத்திரிக்கை வருமா? வராது. அவன் வந்தாலும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லா திக்கற்ற பிள்ளைகள், தரித்திரர்களை நம்ம தயவு செய்வதற்கென்று கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது தரித்திரருக்கு கொடுக்கிறதுன்னு ஒண்ணு. இந்த ரெண்டு மூலமா கர்த்தருக்கு கணம் பண்ணணும். நம்பர் 1, நல்லா கவனிங்க. நீங்க நல்லா உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்டவர் சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தணும். நீதிமொழிகள் 3:9 என்ன சொல்லுது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அப்ப முதலாவது உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வைங்க. 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், அப்படித்தானே? சொல்ல மாட்டீங்களா? 10,000 ரூபாய் சம்பளம், அதுல 9,000 ரூபாய் உங்களுக்குரியது. சரியா? ஒரு 1,000 ரூபாய் யாருக்குரியது? அதை நீங்க டச் பண்ணவே கூடாது. அதை நீங்க டச் பண்ணவே கூடாது. அப்படியே 10,000 சம்பளம் வந்த உடனே 1,000 எடுத்து கர்த்தருக்குரியதா வச்சிடணும். செகண்ட் இன்னும் பாருங்க, அந்த 9,000லையும் இன்னொரு 1000 எடுத்து வைக்கலாம். இன்னொரு 1000 எடுத்து வச்சு தரித்திரருக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த 1000 எடுத்துட்டு இதுல கர்த்தருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை பூரா நான் தரித்திரருக்கு கொடுக்கிறேன். ராங், தட் இஸ் ராங். புரியுதா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்துடணும். அதை நீங்க டச் பண்ணவே கூடாது. நீங்க அதுக்கப்புறம் நற்கிரியை செய்வதுங்கிறது அடுத்ததுல அந்த 9ல இருந்து என்ன செய்யணும்? ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா இந்த 8,000 என்பது நாளைக்கு 16 மாறும். இந்த 16 32 மாறும். இந்த 32 64 மாறும். 64க்கு அப்புறம் எனக்கு கணக்கு வராது. நீங்களே பார்த்துக்கிடுங்க. அப்படியே கூடிக்கிட்டே போகும். நீங்க சரியா செஞ்சு பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? எனக்கே இல்லையே, எனக்கே. எங்க இருக்கும் போது கொடுக்கிறது இல்ல, இல்லாத போது கொடுப்பதுதான் நீங்க கர்த்தரை கணம் பண்றது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுல நீங்க உறுதியா இருங்க. உங்க வீட்டுல நான் சொல்றேன், பொருளாதார குறைவே வராது. நீங்க என்னைக்கு செழிப்பா தான் இருப்பீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். இதுல நீங்க கரெக்டா இருந்து பாருங்க. நல்ல ஏழைக்கு கொடுங்க, கஷ்டப்பட்டவனுக்கு கொடுங்க. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அத சபைக்குரியதை சபைக்கு செலுத்துங்க. எல்லா சபைக்கும் 10 பங்கு வச்சிடாதீங்க. அந்த 1000 10 சபைக்கு, இந்த சபைக்கு 100, அந்த சபைக்கு 100, அந்த சபைக்கு 100, அந்த சபைக்கு 100. அந்த சபையும் டீ குடிக்காது, இந்த சபையும் சாப்பிடாது. அப்படியும் செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க உதாரத்துவம் உள்ளவளா, உதார குணமுள்ள ஆத்துமாவா மாறுங்க. ஆமென். இப்படி நீங்க செய்யும் போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா கர்த்தரை கனம் பண்றீங்க. கர்த்தரை கனம் பண்ணும்போது உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தின் அளவுக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். அடுத்ததாக மூன்றாவதாக வேகமா சொல்றேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:21. 2 Timothy chapter 2 verse 21. சத்தமா வாசிடா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அப்ப கனம் பண்ணப்படுகிற ஒரு பாத்திரம் எப்படி? சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ளணும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க சுத்திகரித்துக் கொண்டே இருந்தா நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கனத்துக்குரிய பாத்திரம். நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவரால பயன்படுத்தப்படணும். கர்த்தர் உங்களை கையில எடுக்கணும்னா நீங்க டெய்லி உங்களை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்காத ஒரு பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா.
நல்லா கவனிக்கணும். சுத்திகரித்தல் என்றால் என்ன? சுத்திகரித்தல் என்றால் என்ன அப்படின்னா, மற்றவர்களையே குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பது இல்ல, நாம் எதுல சரியாக வேண்டும் என்று பார்ப்பது. சிலர் என்ன நினைச்சிட்டே இருப்பாங்க, மத்தவங்க சரியில்லை, மத்தவங்க சரியில்லை, மத்தவங்க அப்படி இருக்காங்க, மத்தவங்க எப்படி இருக்கா. முதல்ல நீங்க பாருங்க. ஒரு மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு மனைவி, தன் கணவர் ரொம்ப முரட்டாட்டம் உள்ள கணவர், அந்த கணவருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. ஆண்டவரே, என் கணவருடைய முரட்டாட்டத்தை மாத்துங்க, என் கணவரை தொடுங்க, என் கணவரை சந்திங்க. டெய்லி ஜெபம், டெய்லி ஜெபம். ஆனா நிறைவேறவே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் வந்தாராம். வந்து 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 நிற்கும் போது ஆண்டவர் கேட்டாங்களா, என்ன ஆண்டவரை, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், என் கணவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரலையே. அப்ப என்ன ஜெபிக்கிறீங்க? என் கணவரை மாத்துங்க, என் கணவருடைய முரட்டாட்டத்தை மாத்துங்க, அவர் ஆண்டவரை இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, அதனால மாத்துங்கன்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்படி ஜெபம் பண்ணாதம்மா, முதல்ல நீ எதுல மாற வேண்டுமோ அதுல மாறணும்னு ஜெபம் பண்ணு. நீ மாறு, அதுக்கப்புறம் உன் கணவர் மாறுவார். இப்ப சுத்திகரிப்பு எப்படி தெரியுமா? சுத்திகரிப்புன்னு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க மற்றவர்களை பார்ப்பதல்ல, நீங்கள் உங்களையே பார்ப்பது. நான் எதுல சரியாகணும், இதுதான் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் அப்படி சுத்திகரிக்கப்படதான் கர்த்தர் உங்க கைகள் எடுத்து. நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில உத்தரவாதம் உங்களை விட்டு விலகி போக கூடாது. நீங்க விலகி போகுதுனாலே நீங்கள் உங்க சுத்திகரிக்கணும்னு அர்த்தம். ரியலைஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்பதான் கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரம் கைகள் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். என்ன கர்த்தர் கைகள் எடுத்து பயன்படுத்தணும்னா, நான் எவ்வளவு படிச்சவன், நான் ஆள் எவ்வளவு உயரமா இருக்கிறேனா, திறமை உள்ளவனா, எனக்கு பின்பலம் இருக்கா, படிப்பு இருக்கா, ஞானம் இருக்காங்கிறது எல்லாம் முக்கியம். இவன் உண்மையிலேயே இவன் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்றானா, இவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்றானா அப்படிங்கறதா முக்கியம். இங்க வந்து ஆராதனை நடத்துவதற்கு முன்பாக, இங்க வந்து பலிபீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக நான் சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால் இந்த பிரசங்கமோ இந்த ஆராதனையோ ஒன்றுக்கும் உதவாது. அப்பதான் கனத்துக்குரிய பாத்திரமா மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி சுத்திகரிக்கணும். எல்லாம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க இந்த வார்த்தையை. தினமும் சுத்திகரிக்க வேண்டும். ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப சுத்திகரிக்கப்பட்டா நம்ம கணத்துக்குரிய பாத்திரமா என்ன செய்யலாம்? தேவனால் கணப்பண்ணப்படுகலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஏசாயா 43:4 வசனத்தை மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால கணப்படுத்தப்படுவ. எப்ப தெரியுமா? நீ என்ன கணப்படுத்தும் போது நான் உன்னை கணம் பண்ணுவேன். ஏன்னா நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? ஷைனி, அருமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஷைனி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. சந்தோஷ், டேய் உன்னதான் சந்தோஷம் சொன்ன எனக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும், பிரியம். ஏன்னா ஆமென், அல்லேலூயா. என் பார்வைக்கு அவன் அப்படி பிரியமா இருந்தான்னா அவன் என்னிடத்துல என்ன பெறுவான்? கணம் பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்க, இவன் எப்படி எனக்கு பிரியமானவனா மாற முடியும்? நான் எப்படி இந்த எனக்கு சந்தோஷம் பார்த்தவனே எனக்கு எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்டா? எப்படி பிடிக்கும்? பைபிள் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ நான் கர்த்தரை முழுசா இந்த மாமாவை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைகளை உயர்த்தி நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நீ கணம் பெற்று விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விசுவாசம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை முழுமையாக, வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
வசனத்தை போடுறா. 11:6 எபிரேயர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் முதல்ல உண்டுன்னு, அவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் முதல்ல விசுவாசிக்கணும். பக்கத்துல கைவிடிச்சுங்க, நீங்க விசுவாசிக்கணும். நீங்க தேடி வந்ததுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். இப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சுனாலே அவருக்கு என்னவா மாறிடுவோமா? பிரியமா மாறிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் விசுவாசம்னா என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு? ஆமென். நம்மளால நம்ப முடியாத விஷயத்தை நமக்கு சொல்லுவாரு. நம்மளால நம்ப முடியாத விஷயத்தை நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 12:1 போடுப்பா. எபிரேயர் 12:1. ஆகையால் 11:1 சாரி 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். அப்படின்னா விசுவாசம் என்பது நம்ம முன்னாலே தெரியறது இல்ல, தெரியாததை கூட நம்பணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காரு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, உன்னை ஆயிரங்களுக்கு அதிபதியாக்குவேன். நானே ஓட்டாண்டியா இருக்கேன், எப்படி நடக்கும்னு நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். விசுவாசத்தை என்ன தெரியுமா செய்யணும்? தைரியமா பேசணும். எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படிங்கறது என்ன தெரியுமா அர்த்தம்? ரெண்டு விஷயத்தை காட்டலாம். ஒண்ணு, நான் பேசுவேன். என் விசுவாசத்தை என்ன செய்வேன்? பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விசுவாசத்தை என்ன செய்யணும்? பேசணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாச வாழ்க்கையில நான் இறங்கி வரணும். அடுத்தது ரெண்டாவது என்ன? முதல்ல பேசுவது. ரெண்டாவது விசுவாசம், கிரியைகள் இல்லாத விசுவாசம். ரெண்டாவது செயல்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? செயல்படணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைச்சா, ஊழியத்துக்கு எங்களெல்லாம் அழைக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், சாதாரண சம்பளம் 1250 ரூபா ஃபர்ஸ்ட் சம்பளம். அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பேசி முடிக்காங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு சேலை கூட வாங்க முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா அந்த நாட்கள்ல கல்யாணம் முடிச்சோம். என்ன தைரியத்துல என்னன்னு தெரியல, ஏதோ ஆண்டவர் இருக்காருங்கிற ஒரு விசுவாசம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவ 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. 3000 ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. அது அந்த நாட்கள்ல ஒரு சம்பளமா இருந்துச்சு. உடனே நான் ஏன் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே வேலையை விட்டு நிறுத்துங்க, வேலையை விட்டு நிறுத்துங்க. ஆமென். எங்க அப்பா எங்களுக்கு பெருசா ஊழியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தோத்திரம். ஆனா வேலையை விட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஜெபம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. வேலையை விட்டு நிறுத்தப்பட்டு விட்டாச்சு. 3000 அவுட்டு சம்பளம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க எங்க குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சோம்? நாங்க தொடங்கணும். என்னென்ன விசுவாசம் தான். முழு நேர ஊழியம், முழு நேர ஊழியம். இனிமே விசுவாசத்துல தான் பிழைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டேன், நீங்களாம் எங்களுக்கு ஒண்ணும் தர வேண்டாம். பாருங்க விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. இனிமே நாங்க தான் உங்களுக்கு தருவோம். எங்க அப்பா இறக்கப்பட்டு எப்பமாவது ஒரு தடவை படார்னு எடுத்து ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, ஏல இதை வச்சுக்கோ. வேண்டாம், நீங்க வச்சுக்கிடுங்க. நாங்க நடந்த சம்பவத்தை சொல்றேங்க. விசுவாசம் ஏன் தெரியுமா? ஆமென். விசுவாச ஊழியம், விசுவாசத்துல நிற்கும் போது கர்த்தர் நம்மை போஷிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் தோத்திரம். ஒரு வருஷத்துல இவ பிறந்துட்டா. இவளுக்கு செர்லாக்குக்கே 1500 ரூபாய் காணாது. ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பாதை. ஆமென். அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே சீக்கிரமாய் நகையை கலட்டும்படி உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நகையை கலட்டும்படி உதவி செய்யும். தேனி உபவாச ஜெபத்துல 5 நாள் உபவாசம் வைப்போம். 5 நாள் உபவாசம். 5 நாள் என் பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க பேசி நீங்க இறங்குங்க, என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுங்க. எங்க அம்மா பெருசா போடணும்னு நினைக்கி அவங்க கிட்ட ஒரு இரக்கத்தை கொண்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. நகையை கலட்டியாச்சு, நகையை கலட்டியாச்சு. ஆமென்.
விசுவாச ஊழியம். விசுவாச ஊழியத்துல தான் ஒண்ணு ஒண்ணா கால் எடுத்து வச்சோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்பணும், தேவனை நம்பணும். அல்லேலூயா. பேதுரு கேட்டான், நீரே ஆனால் இதுல நடந்து வருவதற்கு நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், வா நடந்து வா, கடல் மேல நடந்து வா. அல்லேலூயா. கடல் மேல ஏற அப்படியே ஜம்ப் பண்ணி வராரு. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம். ஆமேன். இந்த ஆலயம் கட்டும்போது, இந்த ஆலயம் கட்டுவதற்கு நம்ம இடத்தை வாங்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். தன் கழுத்தில் போட்டிருந்த எல்லா நகையையும் கலட்டி இந்த ஆலயத்தின் நிலத்துக்கென்று பேபி கொடுத்து விட்டால் நான் சொல்லவில்லை. கொண்டு போய் வித்தோம். நேரா போய் டவுன்ல கொண்டு போய் ஒரு நகை கடை சீட்டு இன்னும் வச்சிருக்கேன். கொண்டு போய் வித்து இந்த ஆலயத்துக்கு இடம் வாங்குறதுக்குன்னு போட்டோம். உன் பிள்ளைக்கு நீ ஒண்ணும் வைக்கலையா, அது அவர் பார்த்துக்கிடுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கை. நம்ம கர்த்தருக்கென்று ஒண்ணு செய்யும் போது, ஆமென், வெறும் பேச்சு கிடையாது, வெறும் பேச்சு, கிரியை. ஊழியத்துக்கு வந்து பார்க்கணும், கரையம் செலுத்தணும். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துவார். விசுவாச ஊழியம். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். உடனே சொல்லுவாரு, நீ என் பார்வையில அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். இந்த ஸ்தானம், சில காரியங்கள், சில இடங்கள்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கீங்க. எனக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. ஆனா கர்த்தர் சில இடங்கள்ல சிலரோட சில ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவர் கனப்படுத்துகிறார், அவர் கனப்படுத்துகிறார். ஆமென். இன்னைக்கு நான் கிருபையினால சொல்றேன், எனக்கு சில இடங்கள்ல சில பொறுப்புகள் எல்லாம் தர்றேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சில பொறுப்புகள் மாவட்ட லெவல்ல, தாலுகா லெவல்ல, நீங்க இந்த எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பொறுப்புகளுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா நான் கர்த்தர் என்ன அனுமதிக்காத ஒன்றையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா பதவியோ பணமோ வேற எதுவுமே இல்லை, விசுவாசம், விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, அது அவருக்கு பிரியமா இருக்கும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச ஓட்டம் ஓடணுங்க. ஆமென். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் இதை விட்டுட்டா நான் என்ன செய்வேன், இதை விட்டுட்டா நான் எப்படி நான் பிழைப்பேன், இது எப்படி விட்டுட்டா என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உண்மையும் உத்தமமா நீங்க வாழ்வதற்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க விசுவாசத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல வழியை கர்த்தர் திறப்பார். ராங் ரூட்ல போக விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்றேன், இங்க இருக்கிற சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் எனக்கு செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க. என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க. ஜஸ்ட் ஒன் வேர்டு போதும். ஆனா நான் ஒரு நாளும், ஸ்தோத்திரம், நான் அவங்களிடத்துல கேட்டதில்லை. எனக்கு அவங்க சந்தோஷமா செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், பட் நான் கேட்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ரோல் மாடலா இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆதியில கொண்டிருந்த அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு ஓடணும். ஆமென். அடுத்ததாக லேசா ஒண்ணே சொல்லிடுறேன். லூக்கா 10:16. லூக்கா 10:16. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் செவி கொடுத்தா என்ன கணம் பண்றான், அல்லது அவன் செவி கொடுக்கலன்னா அவன் என்ன அசட்டை பண்றான். அதான் இந்த வசனம் சொல்லுது. திரும்ப வாசிங்க. சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். சீசர் அனுப்பும் போது சொல்லி அனுப்பினாரு, உங்க வார்த்தைகளை நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு செவி கொடுத்தா எனக்கு செவி கொடுக்கிறான், என்ன கனம் பண்றான். உங்களை அசட்டை பண்றானா, அவன் என்ன அசட்டை பண்றான். பாத்தீங்களா? நான் சொல்றேன், நான் இந்த பலிபீடத்துல நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றவைகள்.
யாருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு கோபம் கிடையாது, நீங்க எதிரியும் கிடையாது, பகையும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை திட்டமா சொல்லுவதற்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரு மேலே நீங்க எல்லாரும் என்ன விட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறவனா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப ஒரு நாளும் ஸ்தோத்திரம் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகள்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மனுஷனுடைய வார்த்தைகள்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. நான் அப்படி பேசுறதா இருந்தா உங்களை வந்து பிரியப்படுத்தி என்னால பேச முடியும். உங்களை எல்லாம் கவர்ந்து என்னால் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். உங்களுக்கு ஏற்றபடி பேச முடியும். பட் இந்த பலிபீடம் அதற்கு ஒத்துழைக்காது. இந்த பலிபீடத்துல வந்து நிற்கும் போது எனக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு ஒரு கலக்கம் இருக்கு, என் இருதயத்துல ஒரு துக்கம் அடைக்குது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருகிற வார்த்தைகள். அல்லேலூயா. தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க, கை கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கை கொள்ள முடியலையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், எனக்கு கை கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கையின் போராட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பா. கர்த்தருடைய வார்த்தை தான் என்று விசுவாசிங்க. ஆமென். கடைசியா ஒரு வசனம், யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஊழியம் செஞ்சா பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவரால கனப்படுத்தப்படுவோம். ஆமென், ஆமென். ஊழியத்துல நிறைய காரியம் இருக்கு, அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா சொல்ல டைம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யணும், மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது. யாருக்கு செய்யணும்? ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யணும். இந்த மனுஷருடைய பார்வைக்குன்னு ஊழியம் செய்யக்கூடாது. அவங்க முன்னால அப்படியே சில காரியங்களை அப்படி செஞ்சுட்டு அப்படியே 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 கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவருக்குன்னு ஊழியம். இரண்டாவது, பணத்துக்கென்று ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு ஒரு ஊழியம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. மூன்றாவது, என் கனத்துக்காக என்னை எல்லாரும் புகழணும் அப்படிங்கிறதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. சரியா? அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு மேன்மை வேணும், அதுக்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. தோத்திரம். ஊழியம் என்பது என் தேவன் எனக்கு சொன்ன அந்த வேலையை நான் செய்வது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் என்பது இங்க வந்து வெறும் பாட்டு பாடுறதோ, இங்க நின்று பிரசங்கம் பண்றதோ, இங்க வந்து நின்று ஜெபத்துல நடத்துவதோ அல்ல. நான் சொல்றேன், இங்க என்னை விட நீங்க மேன்மையான ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணலாம், நானும் அங்கிருந்து வந்தவன் தான். ஆனா நீங்க தூத்து தொளிக்கிறீங்க பாத்தீங்களா, இது ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்காக போய் ஒரு இடத்துல போய் நின்று நீங்க பிரயாசப்பட்டு உங்களுக்கு உதவி செய்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ஊழியம். ஒரு ஆத்துமாவுக்காக உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ஊழியம். ஒரு ஆத்துமாவுக்காக உபவாசம் இருந்து என்ன செய்றீங்க? ஜெபிக்கணும். அது ஒரு ஊழியம், ஜெப ஊழியம். சபையில சில காரியங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில சபையினுடைய காரியத்தை ஒண்ணும் பார்த்து, இந்த இடத்துல ஒரு பல்பு போட்டா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மேட்டு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்க தேவைகளுக்கு மத்தியில மிகுந்த பாரத்தோடு ஒரு காரியம் செய்றீங்க பாருங்க, அது ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா. நம்ம சபையில நீங்க எல்லாரும் அப்படி ஊழியம் செய்றீங்க. சிலர் நல்ல ஊழியம் செய்றீங்க, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சிலர் தெரியாமலே ஊழியம் செய்றீங்க, அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தெரியாம வந்தே தூத்து போட்டு போறவங்க உண்டு, தெரியாம வந்தே தொடச்சிட்டு போறவங்க உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலர் வந்து நல்ல ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க, நல்ல சபைக்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் ஊழியம், இதெல்லாம் ஊழியம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இங்க வந்து நின்று பாட்டு பாடணும், ஸ்டேஜ்ல ஏறணும் நினைக்காதீங்க.
அல்லேலூயா. அது தேவன் எனக்கு அந்த ஸ்தானத்தை வச்சிருந்தா அதை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். என்னெல்லாம் பல இடங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் மேடைகள்ல உட்கார வச்சுட்டு எனக்கு ஒண்ணும் இது பண்ணாம என்ன ரொம்ப ரொம்ப அப்படி தள்ளி விட்டதெல்லாம் உண்டு. எனக்கு அனுபவங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனா ரொம்ப துக்கமா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண போது நீ நீ வந்து அப்ப அதுக்காகத்தான் போனியான்னு கேட்பாரு. நீ அப்ப அதுக்காகத்தான் போனியான்னு கேட்பாரு. இல்ல ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்துறேன், நீ ஒரு சாதாரண ஆளுன்னு என்னைக்கு நினை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க. உண்மையா ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. வெளியே இறங்கி போய் சுவிசேஷம் அறிவித்து ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு 2 ஆத்துமாவை கூட்டிட்டு வந்து சபையில விடுங்க. இது ஒரு பெரிய ஊழியம். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன், நீங்க எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? உங்களால ஆத்துமா ஆதாயம் பண்ணப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா? எனிபடி எனிபடி? அதுதாங்க கணக்குல சேரும். தேவாலயத்துல சேர பணிவிட அதுதான் கணக்குல சேரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரியமா ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணி ஆண்டவரே முதல் இடத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் என் கனம் எங்கே? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க.